நல்லது பண்ணுறதுக்கு கூட இப்போ தைரியம் வந்து ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு பேரில் இவ்வளோ விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு ப்ரூவ் பண்ணுற ஒரு நிலைமையில தான் இல்லை நான் தப்பு பண்ணலன்னு. என்னை இயக்குவதே தளபதி விஜய் அவர்கள் தான். விஜய் தான் இந்த உதவிகளை செய்ய வைக்கிறார் என்று சொல்கிறார். தருதலைகள் தான் இந்த வேலையை செய்யுமா. இந்த சென்னை பாசையில் சொல்லணும்னா புறம்போக்குகள்னு சொல்லுவாங்க. சமூக ஊடகங்களில் ஃபுல்லாக இவரை பற்றி முதல்ல விசாரிக்கணும். இவர் வந்து ஒரு என்னத்தை விசாரிக்கிறாங்க? இவர் வந்து விசாரிக்கணும்னு சொன்னவனா விசாரிக்கணும். இல்லை பொருளாதார குற்றப்பிரிவு வேலையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு அமைச்சர்களை பற்றி பேசுகிறா, அயோக்கிய போயிடுறா. மோஸ்ட் டேஞ்சரஸ் வருங்காலத்தில் மிகப்பெரிய இந்த தேசத்திற்கும் சரி இந்த மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நம்பர் 1 யார் அப்படின்னா நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல பாலாவா. அந்த பாலா சார் நீங்கள் முழு கதையும் கேட்கணும். கேட்டால் தான் உங்களுக்கு என்னன்னு புரியும். நீங்கள் சொன்னோடனே பாலாவா நம்ம பாலாவா விளக்கமார் பாலாவாலாம் சொல்லுவாங்க. கேபிஒய் பாலா ஒரு ஆம்புலன்ஸை கொடுக்குறாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் எவ்வளவு வழிகள் இருக்குது. போஸ்டர்ஸ் கூட எனக்கு ஒட்டுறதுக்கு விடலை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இதுக்கு யார் பின்னணியிலேருந்து இதை இயக்குறாங்க? 2 நாளாக அவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு. திடீர்னு தேட்டரில் ஷோ போடுறாங்க, புக்கிங் ஓப்பன் ஆகுது. திடீர்னு போய் பார்த்தா அந்த தேட்டரில் ஃபோன் இல்லை, ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சில தேட்டரில் வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. வேடன்னு ஒரு தம்பி கேரளாவில் அவனுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எவ்வளவு தூரம் முட்டுக்கட்ட போடுது ஆர்எஸ்எஸ். பெண்களிடம் பாலியல் என்னென்ன விஷயமும் சொல்லி வரான். தம்பியை தடுக்க முடியலதா? கேபிஒய் பாலாவையும் எவனாலையும் தடுக்க முடியாது. சார், கேபிஒய் பாலா வந்து ஒரு நல்லது நான் செய்கிறேன், அதுக்கு என்னை நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு டெரரிஸ்ட் மாதிரி பார்க்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கேட்டது. உண்மையாகவே இது என்ன சார், நல்லது பண்ணுறது இந்த காலத்தில் எவ்வளோ கம்மியாக இருக்குது. நல்லது பண்ணுறதுக்கு கூட இப்போ தைரியம் வந்து ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு பேரில் இவ்வளோ விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு ப்ரூவ் பண்ணுற ஒரு நிலைமையில தான் இல்லை நான் தப்பு பண்ணலன்ற ஒரு இதில் தான் நம்ம இருக்கோமா சார்? நாடு அந்த ரேஞ்சில் வச்சுருக்கிறாங்க இந்த ஆளுகிற அரசு அதிகார வர்க்கங்கள். தம்பி எண்ணற்ற உதவிகளை மலை கிராமங்களுக்கு தெரியுமில்ல, ஆம்புலன்ஸ் போகாத இடங்களில் அரசு செய்யாத பணியை தம்பி கேபிஒய் பாலா இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறான். அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய பணியை தம்பி பாலா செய்து கொண்டிருக்கிறான். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தன் முயற்சியால் தொலைக்காட்சிகளில் தோன்றி வருகிற வருமானத்தை வைத்து மட்டுமல்ல, இன்னொன்று தெரியுமா, தம்பி கேபிஒய் பாலா ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கையை கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா? என்னை இயக்குவதே தளபதி விஜய் அவர்கள் தான். விஜய் தான் இந்த உதவிகளை செய்ய வைக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார். தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். தெரிஞ்சுக்கோங்க. கேபிஒய் பாலா விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். இதுவரை செய்த நான் நலத்திட்டங்களுக்கு பின்னணியில் இருந்து என்னை இயக்கியது தளபதி விஜய் தான் என்று பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். கொச்சைப்படுத்துவர்கள் யாரு? செய்கிறானா ஏதாவது? மக்களுக்கு கொச்சைப்படுத்துறவன் ஏதாவது செய்கிறானா? செய்கிறவனையும் தடுக்கிறது, செய்ய மனம் இருக்கிறவனை தடுக்கிறது, தானும் செய்ய மாட்டான். தருதலைகள் தான் இந்த வேலையை செய்யுமா. இந்த சென்னை பாசையில் சொல்லணும்னா புறம்போக்குகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் அந்த மாதிரி சேவை செய்வதை பாராட்டுவதை விட இழிவாக பேசுவது என்பது அவன் இழிவானவனாக இருப்பான் என்பதை பறைசாற்றுகிறேன். மோசமான அணுகுமுறை, மோசமான கலாச்சாரம். செத்தவன் செத்துட்டான் ஒருத்தன், ஏன் செத்தான்னு கேள்வி கேட்கலாம். ஐயோ செத்து போயிட்டானேன்னு சொல்லலாம். அவன் கெட்டவனாக இருந்தான், செத்தது வர சரிடா. இப்படி பேசுகிறவர்கள் தான் இந்த நாட்டில் அதிகம். அவன் இந்த பூமி பந்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சின்ன விடயம் கூட அவன் நல்லது செய்திருப்பான். 1000 கெட்டது செய்திருக்கலாம். ஆனால் மனிதனை பக்குவப்படுத்துகிற இடத்தில், இன்னைக்கு மனிதனை கொச்சைப்படுத்துகிற இடத்தில் மாற்றம் செய்திருக்கிறது என்றால், நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த கலாச்சாரம் பண்பாடுகள் சீரழித்து கொண்டிருப்பதை கண்களால் பார்க்க வேண்டிய தருணம் ஏற்பட்டதால் இன்றைக்கு கேபிஒய் பாலா மீது இன்னைக்கு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை, அழுக்கான குற்றச்சாட்டை, தேவையற்ற குற்றச்சாட்டை. இல்ல சார், சமூக ஊடகங்கள்ல ஃபுல்லா இவரை பத்தி முதல்ல விசாரிக்கணும். இவர் வந்து ஒரு என்னத்தை விசாரிக்கிறாங்க? இவர் வந்து விசாரிக்கணும்னு சொன்னவனா விசாரிக்கணும். கேபிஒய் பாலா தன்னால் முடிந்த இயன்ற நீ செஞ்சியா? நீ செஞ்சிருக்கிறியா? ஏதாவது ஒரு துரும்ப போட்டிருப்பியா? நக்கல் நையாண்டி ஊடகத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறது, வாய்க்கு வந்தபடி வாய்கிலியை பேசுறது, வருமானத்துக்காக பேசுகிறவங்க அவங்கெல்லாம். கேபிஒய் பாலாவை பற்றி பேசினா நம்மளுக்கு வருமானம் வரும். எந்த இழிவான செயலை செய்யக்கூடியவர்கள். ஒருத்தன் நல்லது செய்கிறான், அவனால் முடிஞ்சதை செய்கிறான், அவனுக்கு பிறகு ஒரு தலைவன் செய்கிறான், அவனை வச்சு ஒரு தலைவன் செய்கிறான். வாழ்த்துங்கடா. புறம்போக்குத்தனமாகலாம் அந்த மாதிரி நல்லது செய்யக்கூடியவர்களை நான் அவளை வந்தபடி பேசுவது, ஏன்னா அது நரம்பு இல்லாத நாக்கு, எதை வேணுமானாலும் பேசிடலாம். அதனுடைய அணுகுமுறைகள், அதனுடைய அழுத்தங்கள். கேபிஒய் பாலா ஒரு ஆம்புலன்ஸை கொடுக்குறாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் எவ்வளவு வழிகள் இருக்கிறது, அந்த மக்களுக்கான பாதை எவ்வளவு இருக்கிறது.
இந்த மக்கள் எவ்வளவு பயன்படுத்துகிறார்கள், அதையெல்லாம் யோசிக்கணும். அந்த வாகனத்தை வாங்கி கொடுப்பதிலே ஒரு மனம் வேண்டும், அதை இயக்குவதிலே ஒரு மனம் வேண்டும். ஓட்டுநருக்கு சம்பளம், எங்கெங்கே மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் ஓட்டணும், அந்த வாகனம் பழுதடையாமல் இருக்கணும், பழுதடைந்தால் அதற்கான செலவு, இதெல்லாம் யோசிச்சாங்களே அந்த பேசுகிறவங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க சார், நிறைய நடிகர்கள்ல. ஆனால் அவங்க பேரில் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு வதந்தியும் பரவலை. ஆனால் KPY பாலா வந்து இஸ் ஜஸ்ட் அ காமெடியன், அவருக்கு எவ்வளோ ஒரு வருமானம் வந்துட போகுது, நான் யார்கிட்டயுமே உதவி வாங்கலன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு எங்கேருந்து இந்த சோர்சஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இது மட்டும் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணணும் நீங்கள்? இல்லை, பொருளாதார குற்றப்பிரிவு வேலையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு அமைச்சர்களை பற்றி பேசுங்கடா, அயோக்கிய பயலுகளா. லட்சம் கோடியில் கொள்ளையடிச்சு வச்சுக்க அவங்கள பற்றி பேசுங்கடா, திருட்டு பயலுகளா. அவன் அன்றாடமாக தொலைக்காட்சிகளில் தோன்றி வருகிற வருமானத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறவனை போய் இழிவாக பேசுறது, கேவலமாக பேசுறது. ஏன்னா காந்தி கண்ணாடின்னு ஒரு படம், அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு, அடுத்த தலைமுறையை தோற்றுவிப்பதற்கு ஒரு தலைவன் மாதிரி தம்பி KPY பாலா வந்து வெளிச்சத்துக்கு வந்து நிற்பதை தடுக்க முயல்கிறார்கள், அழிக்க நினைக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களை பற்றி நாம் இப்பொழுது பேசியாக வேண்டும், இவர்களை பற்றி தேடல் வேண்டும், இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு சொல்லணும். அந்த படத்தில் ப்ரெஸ் மீட் அப்போ கூட அவர் வந்து அழுதாரு. என்னன்னா, எனக்கு இந்த படத்துக்கு தேட்டர்ஸ் கொடுக்கல, ப்ரமோஷன் பண்ண விடலை, போஸ்டர்ஸ் கூட எனக்கு ஒட்டுறதுக்கு விடலை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இதுக்கு யார் பின்னணியிலேருந்து இதை இயக்குறாங்க, இது என்ன மாதிரியான ஒரு காரணங்கள்? தம்பி வந்து வெளிப்படையாக பேசிட்டான், விஜய் தான் எனக்கு உதவி செஞ்சார், நான் விஜய் கட்சியில் இறஞ்சிட்றேன்னு சொன்னான். அவர் அப்படி சொன்னதுக்கு பிறகு தான் இவ்வளவு நெருக்கடிகள் யார் செய்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் KPY பாலா. தம்பி, உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், நீ செய். எவன் வர்றான்னு நான் பார்க்குறேன். என்ன அயோக்கியத்தனம், நல்லது செய்கிறவனெல்லாம் கேவலமாக பேசுகிறது, கொள்ளையடிக்கிறவனெல்லாம் வாழ்த்துறது. இவங்களுடைய லட்சணத்தை பார்த்தீங்களா? வருமான வரி கட்டாதவன்லாம் வாழ்த்துறது, பொறுக்கித்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் போட்டுடுறது. மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு KPY பாலாவை இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகும்போது இது மக்கள் மனசுல எந்த மாதிரி போய் மக்கள் மனதில் வந்து KPY பாலா என்கிற ஒரு இவன் 8வது பாரிவள்ளல், எழுதி வச்சுக்கோங்க. 8வது வள்ளலாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி. அவ்வளவு தூரம் மக்களுக்காக அவன் பணியாற்றுகிறான், மக்களுக்காக செய்கிறான். அவனுடைய பங்களிப்பு என்பது இந்த மக்களுக்கு புரியும், தெரியும். மக்கள் யாரும் KPY பாலாவை இழிவாக பேசவில்லை. சில நாதாரிகள் காசுக்காக உட்கார்ந்து கொண்டு வலைவழித்தளத்தில் பேசக்கூடிய பித்தலாட்டக்காரர்கள் KPY பாலாவை இழிவாக பேசுவதை நிறுத்த வேண்டும். எதுக்கு இப்போ பாலா அவர்கள் மேல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரலையே? இதெல்லாம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த்தா இந்த விஷயங்கள் வந்து போய் தானே இருக்கு. என்ன காரணம் அவரை வந்து டார்கெட் பண்ணணும்? இதுல இவங்களுக்கு என்ன ஒரு இருக்கு? அவருடைய வளர்ச்சி பிடிக்கல ஒன்று, அவர் செய்வதை தான் செய்யாதவன் வருத்தப்படுறான், பொறாமப்படுறான், பேசுகிறான். அவர் மக்கள் மன்றத்தில் பேசப்படுகிற ஒரு தம்பியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். வேடன்னு ஒரு தம்பி கேரளாவில், அவனுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எவ்வளவு தூரம் முட்டுக்கட்ட போடுது RSS கும்பல். பெண்களிடம் பாலியல் என்னென்ன விஷயமோ சொல்லி வரான். தம்பியை தடுக்க முடிந்ததா? KPY பாலாவையும் எவனாலையும் தடுக்க முடியாது. அவன் செய்து கொண்டிருப்பான் உதவியை, அவன் வளர்ந்து கொண்டிருப்பான். அவனுடைய வளர்ச்சியை யாராலும் போய் கட்டை போட்டு நிறுத்திட முடியாது. அதனால் அவரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் மீது விசாரணை செய்ய வேண்டும். அவரை இழிவாக பழி சுமத்துவர்கள் மீது நாங்கள் பழி சுமத்தணும்னு நினைக்கிறோம். தம்பி, உன்னுடைய பணியை நீ தொடர்ச்சியாக செய். நீ செய்கிற பணி என் ஈழத்தலைவன் செய்த பணிக்கு சமமானது. நீ செய்கிற பணி முல்லைக்கு தேர் கொடுத்தானே பாரி, அவன் பரம்பரையில் நீ பிறந்திருக்கிறாய், அவன் இனத்தில் நீ பிறந்திருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் அவன் பிறந்த தேசத்தில் நீ பிறந்திருக்கிறாய். தொடர்ச்சியாக செய். உங்களுக்கு பக்கபலமாக துணையாக ஒரு தமிழ் தேசியவாதியாக, தமிழீழ தேசிய தலைவரின் தம்பியாக களமாடுவோம். நன்றி சார். ஏன்னா இப்போ அவர் மேலே வந்து நிறைய வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து ஒரு வாக்குவாதம், ஒரு பேச்சு, அது தொடர்ந்து அவர் வந்து வீடியோ போடுறது நான் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு பக்கம் உண்மையாகவே நல்லதே செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆகுது. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.